பார்க்க போகிறோன்னா நம்ம மைதா போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. இந்த கப்பில் நான் 3 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. மாவுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். பொடியான இருக்குன்னு பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். போண்டா வடை ரெசிபீஸில் நம்ம சேனலில் இன்னும் நிறையா போட்டிருக்கோம். அதெல்லாம் நான் வந்து மேலே ஐ சிம்பிளுக்கு பக்கத்தில் வரும், அது கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ போண்டாவை நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம இப்போ குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டுருக்குறோம். நிறைய ஏற்கனவே கடல மாவு போண்டா போட்டுக்கிறோம், கீரை போண்டா போட்டுக்கிறோம். அதையும் போய் பாருங்கள். வீடியோட எண்ட்லேயும் அப்புறமேட்டா மேலே வந்து ஐ பட்டனுக்கு பக்கத்துலேயும் வரும், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா செமையாக இருக்குது. நல்லா வேகட்டும். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம மாவு வந்து இந்த பழத்தில் வச்சுருந்தோம்னா தான் நமக்கு எடுத்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி எடுக்கிறதுக்கே வராது. நல்லா மாவு வந்து பதமாக பிசையணும். உங்களுடைய மைதா போண்டா சூப்பராக வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.